நாளில் நாம் சிந்திக்கின்ற சொல் வரை அலையை மீறுதல் பாவம். வரை அலையை மீறுதல் பாவம் என்கின்ற செல்வொழிலே நாம் சிந்திக்கிறோம். உலகில் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் ஒரு வரையறை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டியதால் கடல் கரை அவை ஒருபோதும் தன்னுடைய எல்லையை அது மீறுவதில்லை, தன்னுடைய வரையறையை அது மீறுவதில்லை. முன்னமே ஒரு முறை நான் இந்த காலனியாக சொன்னேன், கோள்கள் இருக்கிறது. அந்த கோள்கள் எல்லாம் தன்னுடைய வரையறையில் அது சுட்டிக் கொண்டே இருக்கிறது. அது ஒருபோதும் அதை மீறுவதில்லை. இப்படி கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்தும் அதற்கு தரப்பட்டிருக்கிற வரையறையில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் தனக்கென்று இந்த வரையறையை மீறுகின்ற செயலில் ஈடுபடுகிறார். அது பாவம். இந்த வரையறை மீறுதல் என்பதைத்தான் இந்த நாளில் நாம் படிக்க கேட்ட இந்த திருப்பகுதியில் திருவாக்கியத்தில் இருக்கிறது. யாத்திராகமம் முதலில் 19ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியம் இப்படி இருக்கிறது: மலையை சுற்றிலும் மக்களுக்கான எல்லையை தீர்மானிக்கும் போது உங்களில் எவரும் மலை மேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை தொடாதபடியும் எச்சரிக்கையாக இருங்கள். மலையை தொடுபவர் யாராலும் கொல்லப்படுவது உறுதி. அதே போல் இன்னொரு இடத்துக்கு வருகிறது. 21ஆம் வாக்கியத்தில் வருகிறது: ஆண்டவர் மோசேயை நோக்கி, இறங்கிச் செல், மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய்யும். 3வது அதே அத்தியாயத்தில் வருகிறது. 24ஆம் வாக்கியம்: ஆண்டவர் அவரை நோக்கி, நீ கீழே இறங்கி சென்று ஆரோனுடன் மேலே ஏறி வா. குருக்களும் மக்களும் ஆண்டவருடன் வருவதற்காக எல்லை மீற வேண்டாம், இல்லையே ஆண்டவர் அவர்களை அழைப்பளிப்பார். கடவுள் தம்முடைய தூய திருச்சட்டத்தை கொடுப்பதற்காக மோசேயை சீனாய் மலைக்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கிற போது சொல்கிறார், மக்கள் நான் உன்னிடம் பேசுவதை பார்க்க வேண்டும். நீ மலையின் மீது ஏறிவார். ஆனால் மக்கள் எல்லோருக்கும் ஒரு எல்லையை, ஒரு வரையறையை நீ வரையறுத்து அதை தாண்டி எவரும் வராதபடி நீ பார்த்துக்கொள். அப்படி வருகிறவர்கள் ஆபத்துக்குள்ளாவார்கள் என்று சொல்கிறார். மோசே கீழே வந்து மக்களிடம் சொல்லி, இப்போ நான் மேல போகிற கடவுள் புதிய சட்டத்தை குறித்து போகிறார், ஆகவே நீங்கள் இந்த வரையறையை மீற வேண்டாம் என்று சொல்கிறார். மீண்டும் கடவுள் அவரை கீழே அனுப்பி, நீ வருகிற போது ஆரோனுக்கு மேலே வா. ஆனால் குருக்கள் லேவியர்கள் யாரும் தங்களுடைய எல்லையை மீறி வர வேண்டாம், வரையறையை மீறி வர வேண்டாம், அவர்களை மீண்டும் எச்சரித்து வா என்று சொல்கிறார். ஆகவே அவர் கீழே மீண்டுமாக வந்து ஆரோனை அழைத்து போது மீண்டும் எச்சரித்து சொல்லுவார், இந்த வரையறையை எல்லையை நீங்கள் மீற வேண்டாம். ஆனால் நீங்கள் பிற்பகுதியில் படித்து பார்த்தீர்களானால் மக்கள் இந்த வரையறையை மீறி விடுவார்கள். அதனால் பெரும் சாபத்துக்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுவார்கள். இந்த நவகாலத்தில் தூய சட்டத்தின் வரையறை இதுதான் நமக்கு வரையறை. நம்முடைய வாழ்வுக்கு வரையறை எது, எல்லை எது என்றால் இந்த தூய திருச்சட்டம் தான் நமக்கு எல்லைகள், வரையறை. இதை நாம் நம்முடைய வாழ்வில் மீறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் முதல் குறிப்பு என்ன? தூய சட்டத்தை மீறுவது பாவம். தூய வரையறை, இதை செய், இதை செய்யாதே என்று நமக்கு கட்டளைகள் தரப்பட்டிருக்கிறது.
பெரிய சவால் இந்த வரையறையை விட்டு நாம் மீறாமல் இருப்பது. அதுக்காகத்தான் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் நாம் பயிற்சி செய்கிறோம். எதன் வழியாக? என்னுடைய உணவில் நான் ஒரு வரையறையை நான் ஏற்படுத்துவேன், அதை மீறாமல் நான் பார்த்துக் கொள்வேன். அப்படி வரையறையை மீறாமல் இருக்க நான் என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் பயிற்றுவிக்கிற போது கடவுளுடைய தூய சட்டத்தையும் நான் கைக்கொள்ள அது எனக்கு உதவியாக இருக்கும். அவ்வளவுதான். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, 40 வருடத்துக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் மாறிடுவாங்க. அந்த கதை இல்லை. இந்த 40 நாள் பயிற்சி நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக அது அமைய வேண்டும். நம்முடைய உள்ளத்தை இது போன்ற சிறு சிறு காரியங்களாக நாம் பயிற்சி வைக்கிறோம். எனக்கு ஒரு வரையறை இருக்கிறது, அதை மீறாது. இப்படி நாம் இந்த தவக்காலத்தில் இந்த பயிற்சிகளை மேற்கொள்கிற போது கடவுளுடைய சட்டம் நம்ம இதயத்தில் ஆழமாக பதிகிற போது அந்த சட்டத்தை மீறாமல் இருக்க அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆகியதான் இறைமையாக ஆண்டவர் சொல்லுவார், நான் ஒரு புதிய சட்டத்தை உங்களுடைய உள்ளத்தில் வைக்கப் போகிறேன். அந்த புதிய சட்டத்தை, தூய சட்டத்தை நீங்கள் மீறாமல் இருங்கள். உங்கள் இருதயம் மீறிச்சு, அதனால அது கல்லாயிடுச்சு. இப்ப அந்த கல்லான இதயத்தை நான் எடுத்துக் கொண்டு விட்டு சதையான இதயத்தை நான் வைக்கிறேன். அந்த இதயத்தில் என்னுடைய தூய சட்டத்தை நான் எழுதியிருக்கிறேன். உங்கள் உள்ளம் அதை மீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தூய சட்டத்தை நாம் மீறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். 2 எடுத்துக்காட்டுகளை நான் சொல்கிறேன். ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு ஒரு தூய சட்டம் தரப்படுகிறது. எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள், இதை சாப்பிடாதீர்கள். ஆனால் அவர்கள் தூய சட்டத்தை மீறிவிட்டார்கள். இங்கே இந்த பகுதி கடவுள் ஒரு வரையறையை கொடுத்திருப்பார். தூய சட்டத்தை பெறுவதற்காக இந்த மலை முழுவதையும் நான் உபயோகித்திருக்கிறேன். ஆகவே மக்கள் இதன் மீது ஏறி வரவிருந்தார். பின்னால் நீங்கள் படித்து பார்க்கிறீர்கள், மக்கள் அதில் துணிகரமுடன் அதனை கொள்வதற்காக முயற்சி செய்வார்கள். அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார். இந்த தூய சட்டம் தான் நமக்கு வரையறை. இதை நாம் மீறாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். 2வது, தீய சட்டத்தை ஏற்பது பாவம். என்ன தீய சட்டம்? இந்த உலகம் தருகின்ற காரியங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்வில் ஒழுங்காக வைத்துக் கொண்டு அதை கடைபிடித்து வாழ்கிறோம். இந்த கிறிஸ்துவத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாவம் இதுதான். உலக வழக்கிலான பல்வேறு சட்டங்களை நமக்குள்ளாக நாம் ஏற்றுக்கொண்டு அதை உயர்த்தி பிடிக்கிறோம். வண்டியில போறோம், பூனை குறுக்க போயிடுச்சு, தண்ணி குடிச்சுட்டு போலாம். சட்டமா இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களிலும் கூட திருமணத்திற்கான தேதியை பிரித்து விட்டு வருவார்கள். பார்த்தா அன்னைக்கு ஏகப்பட்ட திருமணம் இருக்கும். நம்ம நாட்காட்டியில காலங்கள்ல அதெல்லாம் இருக்காது. வேற நாட்காட்டி இருந்துச்சுன்னா அதை போடுவோம் முகூர்த்த நாள். கிராமத்துல சொல்றது, ஐயா இந்த ஐயர்கிட்ட வந்து டேட் பிடிச்சிட்டு போங்க, வேற ஐயர்கிட்ட போய் நீங்க டேட் பிடிச்சிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லுவோம். நல்ல நாள், நல்ல நேரம், சகுனம் பார்ப்பது, இப்படி நாம் அடிக்கொண்டே போகலாம். இந்த உலகின் காரியங்களை சட்டமாக நாம் அதனை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்வின் வரையறையாக வைத்துக் கொண்டு
இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம், அதை விட்டு நாங்கள் விலக மாட்டோம், இதுதான் நீங்கள் இது அது என்று நாம் சொல்லிக் கொண்டு அதனை ஏற்று வாழ்கிறோம். அது பாவம். ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல நான் விரும்புகிறேன். நீங்கள் வீடுகளுக்கு சென்று படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வீடுகளுக்கு சென்று படித்து பாருங்கள். அதனை பொன்னிலையில் என்கிற ஒரு மனிதனுக்கு வரும். சாமி சொல்றாரு, நீ இந்த பொன்னிலை வீட்டுக்கு போகணும். சொல்லுவாரு, சாமி அந்த பையன்ல இருந்து ஒரு நாளும் பிற இனத்த ஒரு வீட்டுக்கு நான் சென்றது இல்லை, பழகினது இல்லை, சாப்பிட்டது இல்லை, எதுவுமே நான் செஞ்சதில்லை. ஆனால் ஒரு யூதனாக இருக்கின்ற என்னை, யூத சமய சடங்குகளை செய்கின்ற என்னை பார்த்து ஒரு பிற இனத்தவர், இத்தாலியா பட்டணத்தை சேர்ந்தவர், நூற்றுக்கணக்கில் அவருடைய வீட்டுக்கு போவதற்கு எனக்கு என்ன அவசியம்? அப்பதான் ஆண்டவர் ஒரு திருக்காட்சியை அவருக்கு காண்பிக்கிறார். நமக்கு தெரியும், ஒரு கூட வரும், அது எல்லா உயிரினங்களும் இருக்கும், அடித்து புசின்னு சொல்றாரு. அப்பதான் எங்க இதெல்லாம் சொல்றாரு, தீட்டான ஒன்றையும் நான் தொட்டது இல்லை, சாப்பிட்டது. சாமி சொல்ற மறுமொழியை பாருங்க, 10:14. தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே. இறைவன் இந்த உலகை படைத்தார், இறைவன் இந்த உலகின் உயிரினங்களை படைத்தாரானால் அது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டாரானால் அது தீட்டு என்பது எது? ஆனால் பேரு இங்கே யூதர்கள் தங்களுக்கு என்று வகுத்துக் கொண்ட ஒரு உலக பிரகாரமான ஒரு சட்டத்தை கணக்காக்கி கொண்டு இந்த வரையறை, இந்த எல்லையை நான் ஒருபோதும் மீறுவது இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், இதெல்லாம் உன் சொல்லி யாரு? நான் தூய்மையாக நினைப்பதை நீ தீட்டாக கருதுவது ஏன் சொல்கிறார்? அப்படின்னா நீ இப்படி உலகின் காரியங்களை உனக்கு வரையறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, இது தவறு, இது பாவம் என்று உணர்த்துகிறார். உடனே பேரு அங்கே போகிறார். நீங்க இங்க பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விளங்கும். அப்போ தூய சட்டத்தை மீறுவது பாவம், தூய வரையறையை மீறுவது பாவம், தீய சட்டத்தை, தீய வரையறைகளை ஏற்பது பாவம். அப்ப நமக்கான வரையறை எதுங்க? ஒரு திருச்சட்டம். சரி, திருச்சட்டம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு என்ன வரையறை? நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒரு திருக்குறளாக நான் இந்த திருமுறையை கையில் வைத்திருக்கிறேன், ஆனால் எங்கோ ஒருவர் இருக்கிறார், அவருக்கு திருமுறை இல்லை, அவருக்கு எது வரையறை, எது இல்லை என்று நமக்கு கேள்வி எழுப்ப தோணும். இங்கேயே ஆண்டவருக்கு பதிலை தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:22 படியுங்கள். நீதிமான் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறது. இதுதான் வரையறை. இந்த திருமறையும் ஒருவர் நீதிமானாகவும் கடவுளுக்கு அஞ்சி நடக்கவும் தான் வழிகாட்டுகிறது. அப்போ யாரெல்லாம் நேர்மையாளராக, யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள். இதுதான் வரையறை. கடவுள் நமக்கு தருகின்ற வரையறை. கடவுளே இதை சொல்லுவாரு. 2ஆம் வாக்கியம் இப்படி இருக்கிறது, அவர் இறை பற்றுள்ளவர், தம் வீட்டார் அனைவரும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர். இதை தவிர என்ன வரையறை நமக்கு வேண்டும்? இந்த திருமுறை நமக்கு சொல்லுகிற வரையறையும் அதேதான். நேர்மையாளராக ஒருவர் எப்படி வாழ வேண்டும், கடவுளுக்கு அஞ்சி ஒருவர் எப்படி வாழ வேண்டும், அதை தான் இதை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ வரையறை என்றால் நிறைவாழ்வை, மோட்ச வாழ்வை பெற்றுக்கொள்ள வரையறை எது? நேர்மையாக வாழ்வோம், கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோம். அதைதான் இந்த திருமுறையை நமக்கு கற்றுத் தருகிறது. இதை நம்முடைய வாழ்வின் எல்லையாக நாம் கவனித்துக் கொள்வோம் என்றால் இறைவாசியை ஆனால் இந்த உலக வழக்கிலான
மீது வகுத்துக் கொண்டு இதை நான் மீற மாட்டேன், இதில் நான் தாண்ட மாட்டேன் என்று சொல்ல முடியாதால் அதுவும் பாவம். இயேசுதான் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இயேசு யூத சமயத்தில் பிறந்தவர், யூத பின்னணியத்தில் வளர்ந்தவர். ஆனால் அவர் தனக்கு என்று இந்த உலகம் வரையறுத்து வைத்திருந்த எல்லைகள், வரையறை எல்லாவற்றையும் அவர் கடக்கிறார், தாண்டுகிறார். கானானிய பெண் அவருடைய மகளுக்கு நலம் தருகிறார். சமாரியரோடு பேசுவது தவறு, பார்ப்பது தவறு, உண்ணுவது தவறு, அவர்களிடத்திலே தங்குவது தவறு. ஆனால் இவர் அந்த சமாரிய பெண்ணை சந்திக்கிறார், பேசுகிறார், அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல் அவருடைய ஊருக்கு செல்கிறார், 3 நாள் அங்கே தங்குகிறார். அந்த சமாரிய நகரத்தில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எல்லைகளை இந்த உலகில் வைத்திருக்கிற எல்லைகள் அதனை உடைத்தெறிந்து கடவுள் என்னை நேர்மையானதாக வைத்திருக்கிறார், நான் பிதாவாகிய கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறேன், இதுதான் அவருடைய வரையறை. இதையெல்லாம் இழிவுபடுத்தும்படியாகத்தான் 2 கண்டர்கள் நடுவில் அவரை சிலுவையில் அடிக்கிறார். நீ ஒன்றும் நேர்மையாளர்கள், நீ திருட்டு பையன்டா அப்படின்னு அடிக்கிறார். ஆனால் தீர்ப்பு வழங்குவதற்கு சொல்லுகிறார், இவனுக்கு நான் ஒரு குற்றத்தை, அதுதான் நேர்மையாளர்களுக்கு தரப்படுவது சான்றிதழ். கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோம். அந்த சிலுவை கூட அவர் சொல்லுவார். ஒரு கடவுள் சொல்லுவார், நீ கடவுளுக்கு மகனானால் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஒரு கடவுள் சொல்லுவார், நீ கடவுளுக்கு அஞ்சி வாழ்வது இல்லையா? அப்பதான் இயேசு கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார் பொருள். பிள்ளைகளே, நேர்மையாளராக வாழ்வதுதான் நம்முடைய வரையறை. கடவுளுக்கு அஞ்சி வாழ்வதுதான் நம்முடைய வரையறை. இதை நாம் மீறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் அமைத்திருக்கிற பல்வேறு வரையறைகளை எல்லாம் நாம் உடைத்து தகர்த்து கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். இப்படி கடைசியாக கிராஸ், சிலுவை, இந்த கிராஸ் நாம் உணர்த்துவது என்ன? புனித சட்டங்கள், நேர்மையாளராக வாழக்கூடிய சட்டங்களை, கடவுளுக்கு அஞ்சி வாழ வேண்டிய சட்டங்களை நாம் ஒருபோதும் மீறக்கூடாது, எல்லையை மீறக்கூடாது. பட் cross the injustice and just laws. இந்த உலகம் அநீதிக்கு நேராக வரைந்திருக்கிற அந்த வரையறைகளை எல்லாம் நாம் காண வேண்டும். அதனால் சிலுவை நமக்கு உணர்கிறது, சிலுவை நாயகன் நமக்கு உணர்கிறார். நேர்மையாளராக கடவுளுக்கு அஞ்சி வாழ்வதாக வாழ வேண்டிய எல்லைகளை நாம் மீறக்கூடாது. இந்த உலகம் வரைந்திருக்கிற